Recording in progress. ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்ற குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்வின் உட்பொருள் ஒன்றும் அழியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு 2-3 நாளாக எப்படி இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் புகுந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமான இந்த ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஞானம் விஞ்சிய நிலையில் இந்த ஆழ்வார்கள் தாமான தன்மையில் தன் ஆண்கள் என்பதை உணர்ந்து பேசுவார்கள். பிரேமம் அதிகமான நிலையிலே அவர்கள் பெண் பேச்சு பேசுவார்கள். நாயகி பாவத்தை ஏற்றுக்கொண்டு பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம். சரி, அப்படி ஆகும்போது இவர்களுடைய அந்த ஸ்வரூபத்திற்கு மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழவே இல்லை. அவர்கள் ஞானத்தில் தன் பேச்சு பேசினாலும் பிரேமத்தில் பெண் பேச்சு பேசினாலும் கூட அவருடைய ஸ்வரூபமான அந்த சேஷத்துவம் மாறவே மாறாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு மண்பிண்டம் சட்டி ஆகலாம், அதை உடைக்கப்பட்டு சின்ன சின்ன சில்லுகளாக ஆகலாம், அது பொடி செய்யப்பட்டு மண் ஆனாலும் அந்த மண்ணாகும் தன்மை விட்டு போகவே போகாது என்பதை போல ஆழ்வார்கள் ஞான நிலையில பெண் பேச்சு பேசினாலும் பிரேம தசையில ஞான தசையில ஆண் பேச்சு பேசினாலும் பிரேம தசையில பெண் பேச்சு பேசினாலும் அந்த சேஷத்துவம் ஆகிய ஸ்வரூபம் மாறவே மாறாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அப்படியே என்னதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, ஆணாக பேசும்போது ஞான தசையில் பேசும்போது அடியோங்கள் என்று சொல்வார்கள், பிரேம தசையில் பெண் பேச்சு பேசும்போது அடிச்சியோங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் அந்த நிலை வேறுபாடுன்னு பார்த்தோம். இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்வதற்காக இந்த ஜீவாத்மாவை ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு ஒரு ஓமையாக காட்டி, ஒரு பெண் எப்படி தன் அப்பா அம்மாவால் வளர்க்கப்பட்டு ஒரு நல்ல கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு கணவன் வீடு சென்று வாழ்வாளோ அதே போன்றது இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய சூத்திரம். அதில் அந்த வித்யை தாயாக பெற்று அப்படின்னு ஆரம்பிக்குது. அங்கே அந்த வித்யை அதாவது ஸ்வரூப ஞானம், நான் ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தை பெறுவது தான், அதுதான் அதை பிறப்பிக்குவது தான் வித்யை, அந்த அறிவு ஞானம். அதை பிறப்பிக்குபவர் யாருன்னாக்கா ஆச்சாரியன், தந்தை. ஆகையால அந்த தந்தை ஆச்சாரியன் இந்த ஞானத்தை அந்த வித்யை பிறப்பிப்பதனால இந்த ஜீவன் என்னும் அந்த பெண் பிறவெடுக்கிறாள். அதற்கு முற்பட்ட இந்த ஞானம் இல்லாத பிறவிகள் எல்லாம் அவள் பிறக்கவே இல்லை என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த தந்தை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆச்சாரியன் தான் தஞ்சமாகிய தந்தை. மற்ற நமக்கு இந்த உலகத்திலே பிறப்பெடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த பிரகிருதியான தந்தையும் நமக்கு தஞ்சம் அல்ல. அதே போல் இந்த சர்வலோகத்துக்கும் பிதாவான எம்பெருமானும் கூட தஞ்சமான தந்தை அல்லன்னு பார்த்தோம். ஏன்னா இந்த உலகியல் தந்தை, பிராகிருதமான தந்தை நமக்கு எப்பொழுதுமே தஞ்சமாக இருப்பார் என்று சொல்ல முடியாது. அதற்கு காக்காசுரனுடைய அந்த விருத்தாந்தத்தை பார்த்தோம். அவன் கஷ்டப்பட்டு பறக்கும்போது தந்தை தாய் கூட நீ போய் ராமனிடமே சரணடைந்து விடு, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த உதாரணத்தை பார்த்தோம். இந்த சர்வேஸ்வரனாகிய தந்தை அவன் தஞ்சமாக கூடாதா அப்படின்னா, அவன் பந்த மோட்சங்களுக்கு பொதுவானவன், அவன் நிரங்குச்ச சுதந்திரன். ஆகையாலே அவன் நம்மை ஒரு ஜீவனை பந்தத்திலும் தள்ளலாம், மோட்சத்திலும் வைக்கலாம். ஆகையால் அவனும் தஞ்சமாக மாட்டான். ஆகையால நமக்கு ஜீவனாகிய அந்த பெண்ணுக்கு தஞ்சமாகிய தந்தை யார் என்றால்
அது வந்து ஆச்சாரியர் மட்டுமே அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம பார்க்க வேண்டும். இப்போ என்னன்னு சொன்னாக்க, இப்போ அடுத்தது, அதாவது பேஜ் வந்து 112லேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றொருவருக்கு பேச்சுப்படாமல். அதாவது இந்த பெண்ணை வந்து ஒரு பொறுப்பான அப்பா அம்மா வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவளை வந்து அவளை தகுந்த மாப்பிள்ளை கையில் பிடிச்சு கொடுக்கணுங்கிறது தான் எல்லா அப்பா அம்மாவுடைய நோக்கமாக இருக்கும் இல்லையா. ஆகையால் இதை தவிர நாங்கள் பார்த்து வைக்கக்கூடிய அந்த நல்ல பிள்ளை தவிர இன்னொருவருக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவளை கண்ட்ரோலாக வளர்த்து வச்சுருப்பாங்க. மற்றவருக்கு என்னை பேசலொட்டேன் என்று பெரியாழ்வார் திருமொழியிலும், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் என்று நாச்சியார் திருமொழியில், பிறர் ஒருவருக்கு உரிமையாக இருக்கும் தன்மையது என்ற பேச்சு வராதபடி. இது ரெண்டு வந்து இப்போ ஒன்று வந்து பெரியாழ்வார் திருமொழி, இன்னொன்று வந்து நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொல்கிறது. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் மணந்து கொண்டால் எம்பெருமானை தான் நான் மணந்து கொள்வேன் என்று சூடி கொடுத்த நாச்சியார் இருந்தார். அதே போல இந்த ஆத்ம வஸ்துவும் கூட வேறு யாருக்குமே எவருக்குமே அடிமைப்படக்கூடாது, எம்பெருமானுக்கே இது வந்து சேஷமாக வேண்டும் என்கிறபடி இந்த தந்தையும் தாயும், இந்த தஞ்சமாகிய தந்தை ஆச்சாரியனும் அந்த வித்யை அந்த ஞானமும் அவர்களுக்கு வழிகாட்டும். விஸ்வபதி லோகபர்த்தா என்னும் விஸ்வபதி, இந்த விஸ்வத்துக்கே கணவனானவன் எம்பெருமான் தான். ஏன்னா அந்த நவமித சம்பந்தத்தில் நம்ம பார்த்தோம், பாரியா பர்த்தா அப்படிங்கிற சம்பந்தம். ஆகையால் இந்த விஸ்வத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பதின்னு ஒருவன் இருப்பானாகில் அது வந்து ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. நாம் பல பிறவைகளில் எப்பெல்லாம் பொண்ணா பிறக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்போம், அவங்கள தான் நம்ம கணவன் இருப்போம். ஆனால் அந்த உள்ள இருக்க ஜீவாத்மாக்கு கணவன் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. அவனே எம்பெருமானே பதி என்னும் கணவன் எனப்படுகிறான். இந்த ஜீவனுக்கு பதி கணவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அவன் உலகத்துக்கே பதி, விஸ்வபர்த்தா. உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் அவன் இஷ்டப்படுங்க, படாமல் போங்க, கடவுளே இல்லைன்னு கூட சொல்லுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த ஜீவனுக்கு பதி என்பவன் கணவன் மட்டுமே. ஒரு மனைவி என்னதான் வெறுத்து ஒதுக்கினாலும் அந்த கணவன் வந்து அவருடைய நன்மையே பார்த்துட்டு இருப்பது போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். பரந்த மனத்தை உடைய கௌசல்யா தேவியார் உலகங்களுக்கெல்லாம் கணவனான எவனை பெற்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு, கௌசல்யா தேவி பெற்ற அந்த ஸ்ரீராமன் வந்து உலகங்களுக்கெல்லாம் கணவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி நாயகனாக சொல்லப்படுபவனே அவனை தான் வந்து இந்த ஆத்மாக்கோட கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. மணவாளரை பணவாடு அரவணை பற்பல காலமும் பள்ளிகொள் மணவாளரை நாச்சியார் திருமொழி என்கிற அழகிய மணவாளரை. அழகிய மணவாளர்னா பெருமான். இங்கே வந்து இவங்க குறிப்பிடுவது நம்பெருமாள். ஸ்ரீரங்கத்தில் இருக்க நம்பெருமாளுடைய அவருடைய திருநாமம் தான் அழகிய மணவாளன். அழகிய ஜாமாத்ரு, சுந்தர ஜாமாத்ரு, அழகிய மணவாளன் அப்படின்னா இவன் தான், இந்த நம்பெருமாள் தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கவன். எம்பெருமானுக்கே அதே தான், அவன் தான் அழகிய மணவாளன். யாருக்கு? இந்த ஜீவாத்மா என்கிற பெண்ணுக்கு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம், தாலி கட்டணும் இல்லையா, தாலி கட்டினா தானே கல்யாணம். அதை வந்து இங்கே சொல்கிறாங்க என்னன்னா, 4 இழை கொண்டு முப்புரியான பிரம்மசூத்திர பந்தத்தோடே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து இந்த மணமகளுக்கு நம்ம தாலி கோக்குறது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அதை வந்து அந்த இழையை செய்வாங்க, மஞ்சள் தடவி அந்த நூலை வச்சு செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா அது 8 இழையாக 3 சரடாக இருக்கும். அதுதான் பద్ధதி. அப்படிதான் வந்து அந்த தாலி கயிறை நம்ம செய்யணும். 8 இழையாக 3 சரடாக இருக்கும். அதில் தான் வந்து அந்த தாலியை கோத்து அந்த மணப்பெண்ணுக்கு கட்டுவார்கள். மணமகள் அணியும் தாலி கயிறானது 8 இழைகளால் ஆனது. இந்த 8 இழைகள் 3 புரியாக திரிக்கப்பட்டிருக்கும். அதை 3 புரியா திரிச்சிருவாங்க, 3 புரியாக இருக்கும். இதில் திருமாங்கல்யம் கோர்க்கப்படும். இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற பெண்ணுக்கு இந்த தாலி கயிறு என்னன்னா 8 எழுத்தாக 3 பதமாக இருக்கக்கூடிய திருமந்திரம். அந்த பொருத்தம் எவ்வளோ அழகாக வருது பாருங்க. 8 இழையாய் 3 சரடாக இருப்பது திருமாங்கல்யம் கோப்பது பெண்ணுக்கு, மணப்பெண்ணுக்கு. இந்த ஜீவாத்மாக்கு அந்த மாங்கல்ய சரடாக இருக்கிறது என்னன்னாக்கா 8 எழுத்தாக 3 பதமாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரம். ஓம் ந மோ நா ரா ய நாய 8 எழுத்தாச்சா? ஓம் நமோ நாராயணாய 3 பதம் ஆச்சா?
8 எழுத்தாக 3 பதமாக இருக்கக்கூடிய அந்த திருவெட்டெழுத்து தான் இந்த ஜீவாத்மாக்கு மாங்கல்ய சரடாக ஆகிறது. 8 இழையாய் 3 சரடாய் இருப்பது ஒரு மங்கள சூத்திரம் போலே. அப்படியே அதை ஒப்பிட்டு காத்துட்டு என்று 8 எழுத்தாய் 3 பதமாய் ஈஸ்வரனுடனான சம்பந்தத்தை விளக்கி கொண்டிருப்பதான திருமந்திரமாகிய மங்கள சூத்திரத்தோட. அதனால தான் இப்போ ஒரு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது உபதேசம் பண்ணப்படுவது திருவெட்டெழுத்து இல்லைங்களா? அங்கதான் அந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் ஆச்சாரியன் திருமணத்தை செய்து வைக்கிறார். எப்படி? மீ போச்சு கட்டை பயமா கட்டை போச்சு. திருமந்திரமாகிய மங்கள சூத்திரம் 8 இழையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே என்று 8 எழுத்தாய் 3 பதமாய் ஈஸ்வரனுடனான சம்பந்தத்தை விளக்கி கொண்டிருப்பதான திருமந்திரமாகிய மங்கள சூத்திரத்தோடு இந்த ஜீவனை அந்த விஸ்வபதி லோகபர்த்தா என்னும் பரமபுருஷனோடு திருமணம் செய்து வைப்பது யாருன்னா ஆச்சாரியர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வரிப்பிக்க இந்த மாதிரி கல்யாணம் செஞ்சு வச்ச உடனே தேவரீர் திருக்கரத்தால் இவருடைய திருக்கரத்தை பிடித்து கொள்ளும் என்று ஸ்ரீராமாயணத்துல பிடிச்சு கொடுக்குறாங்க. சீதா பிராட்டியை கைப்பிடிக்க சொல்லி ஸ்ரீராமனுக்கு சொல்றாங்க. அத போல எப்ப இந்த ஆச்சாரியர் திருமந்திர உபதேசம் தருகிறாரோ அப்பொழுது இந்த ஜீவனுடைய கையை அந்த பரமாத்மா பிடித்து கொள்கிறார். எப்படி இந்த தாலி கட்டின உடனே அந்த பெண்ணுடைய கையை அந்த கணவன் பிடித்து கொள்வானோ அதே போல அப்புறம் பரமபுருடன் தேவரீ திருக்கரத்தால் இவருடைய திருக்கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு பரமபுருடன் கை கொண்ட பின் அங்க ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஜீவாத்மாவை கை பிடிச்சுக்கிறான். பிடிச்ச அப்புறம் பறவையேறும் பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின் என்று பரமபுருடன் மணவாளர் ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர் எப்ப ஒரு ஜீவனுக்கு ஒரு ஆச்சாரியன் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறாரோ அப்பொழுது அந்த ஜீவனை எம்பெருமான் தன்னுடைய மனைவியாக ஏற்று அவளை கை கொண்டு விடுகிறான். அதுதான் இதெல்லாம் சூக்ஷ்மமா நடக்கக்கூடியது. இப்ப நம்ம சம்ஸ்காரம் பண்ணுவோம், அங்க டக்குன்னு சங்கு சக்கரத்தோட பெருமாள் நம்ம கையை பிடிப்பாரு, அப்படி பிடிக்க மாட்டாரு. ரொம்ப சூக்ஷ்மமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் சதுர்த்தி இழுப்புக்கு புதிதாக திருமணமான ஒரு பெண்ணிற்கும் திருமந்திர உபதேசம் பெற்ற ஒரு ஜீவாத்மாக்கும் உள்ள ஒப்புமை காட்டப்படுகிறது. சரி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க ஒருத்தருக்கு பஞ்ச சமஸ்காரம் ஆயிடுச்சு, அவருக்கு திருமந்திர உபதேசம் ஆயிடுச்சு. இந்த 2 பேருக்கும் ஏதாச்சும் இங்கே ஒற்றுமை உண்டா? அதை வச்சு காட்ட போறாங்க. எப்படின்னாக்க புதிதாக மணமான பெண் திருமணமான பிறகு சேட ஓமத்தை முடிவாக உள்ள 4 நாள்களிலும் அகலுதலும் அணுகுதலும் அற்று கணவனுக்கே அடிமையாகும் தன்மையை சேர கலவைக்கு தக்கது என்னும் அளவினை பிரகாசிப்பித்து கொண்டிருப்பாள். இது நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயம். கல்யாணம் ஆன உடனே அவள் கணவனுடனே போக மாட்டாள். 4 நாள் ஏதோ சாங்கி சடங்கு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான். அப்போ அவ புருஷன் பக்கத்துல தான் இருப்பா, ஆனா அவனோட ஒன்றாக கலந்திருக்க மாட்டாள். அணுகுதலும் அகலுதலும் இல்லாமல் அவனுக்கே இனிமையாகும் தன்மை யோசித்து கொண்டு இருப்பாள். யாரு? இந்த புதுசா கல்யாணமான அந்த பெண். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருவெட்டெழுத்து உபதேசம் பெற்ற ஜீவன்னா பிரணவத்தில் சொல்லப்பட்டதான அவனுக்கே பரமபுருடனுக்கே அடிமையான தன்மையில் கண்ணழிவர அங்கீகரிக்கையாலும் அதற்கு தகுதியாக கிட்டி பரிமாற பெறாமையாலும் அகலுதலும் அணுதலும் அற்று கைங்கரிய பிரார்த்தனையோடே செல்லும். நாராயணாய என்ற பதத்தில் உள்ள ஆய என்னும் 4ஆம் வேற்றின் உருவின் பொருளிலே நிலை பெற்று நிற்கும். இந்த புதுசா கல்யாணம் என்ன பொண்ணு என்ன பண்ணுவா? அணுகுதலும் அகலுதலும் இல்லாமலேயே ஆனாலும் அவனுடன் இன்னும் கூட பெறாமையாலே அவனுக்கு தான் இனிமையாக இருப்பதை நினைத்து கொண்டு இருப்பாள். இந்த திருமந்திரம் உபதேசிக்கப்பட்ட அந்த ஜீவன் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த ஆய பதத்தின் பொருளை உணர்ந்து, ஆயன கைங்கரிய பிரார்த்தனை, நாராயணாய, அந்த ஆயங்கிறது கைங்கரிய பிரார்த்தனை. அங்கே கைங்கரிய பிரார்த்தனையே செய்து கொண்டு அவனை விட்டு விலகாமலும் அணுக முடியாது. ஏன்னா இந்த உடம்போட இருக்கா, சரீரத்தோடு இருக்கிறதால எம்பெருமானுக்கு போய் நேரடியாக அவ கைங்கரியம் செய்ய முடியாது. அதற்கு தகுதி இல்லாதபடி இடையரான சந்திரன் முதலாவர்கள் நடுவே கிடக்கும் நாள்கள் போல
கணவனுடன் கூடியிருக்க மாட்டாள். திருமணமான முதல் 3 நாட்கள் மணமகள் தேவர்கள் வசப்பட்டிருப்பாள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 3 நாட்கள் கழித்த பிறகே அவள் கணவனுடன் வாழ்கிறாள். இதை வச்சுதான் நிறைய பேர் நம்ம கல்யாணங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்திரன் வரானாமா, சந்திரன் வரானாமா, அக்னி வரானாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், திருமணமான பிறகு அவளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது தேவர்கள் சூக்ஷ்மமாக அவளுடன் இருப்பதால் ஏற்படுகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இதுல கேவலமா நினைக்கிறதுக்கோ தப்பா நினைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. தேவர்கள் அந்த மணப்பெண்ணை அந்த வாழ்க்கைக்கு தகுந்தவளாக மாற்றுகிறார்கள். சூக்ஷ்ம வடிவிலே அவங்க ஒன்றும் நேரடியாக வரவே மாட்டாங்க. இந்த நிகழ்வு அந்த திருமணமாகி அவள் கணவனுடைய இருந்தாலும் ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் அவள் கணவனை அவள் தொடுவதில்லை, கணவனும் அவளை தொடுவதில்லை. இது முதல் 3 நாட்கள் போன பிறகு. அதன் பிறகே இந்த 3 நாட்களும் தேவர்கள் அந்த பெண்ணை சூக்ஷ்மமாக அவளுடன் இருந்த பிறகு கணவன் அவளை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். அதை இங்க தொல்காப்பியத்திலேருந்து எடுத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பஞ்சசம்ஸ்காரம் திருவட்டெழுத்து கற்ற ஜீவனுக்கு என்னன்னா, அடிமை ஞானமும் அடிமை தொழிலான கைங்கர பிரார்த்தனை உண்டாகையாலே 2 தரைக்கும் அன்னிமை உண்டாயிருக்கும் சேர்ந்து செயல் புரிய ஒண்ணாதபடி. இப்ப இந்த திருவட்டெழுத்து உபதேசிக்கப்பட்ட ஜீவனுக்கு நல்லா தெரியும், நாராயணாயர் சொன்னதால கைங்கரியமே எனக்கு ஸ்வரூபம், நானே அதை செய்ய வேண்டும், அது நன்றாக உணர்ந்திருக்கும். எம்பெருமானுக்கும் தெரிந்திருக்கும், இந்த ஜீவன் என்னுடைய சொத்து, இந்த ஜீவனை நான் வரித்து கொண்டு விட்டேன், இவனுக்கு சேர வேண்டியது கைங்கரியமே அவனுக்கும் தெரியும். 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தும் அதை முழுமையாக இவன் கைங்கரியத்தை தருவதும் இவன் சேஷத்துவத்தையும் அந்த சேஷியானவன் அந்த கைங்கரியத்தை பெற முடியாமல், ஏன்னா இந்த உடம்போட இருக்கான், அந்த பிராகிருதமான உடம்போடு இருக்கிறதுனால அது இங்கே தடையாக நிற்கிறது. நன்னியும் உண்டாகிறது செயல் புரிந்து உண்ணாதபடி நன்னியும் நன்னையிலே நடுவே ஓர் உடம்பிலிட்டு, ஐயோ நான் உன்கிட்ட வந்துட்டேனே, உன்னுடைய சொத்தாக ஆயிட்டேனே, உன்னை நான் அனுபவிக்க வேண்டுமே, உனக்கு இனிமையாக ஆக வேண்டுமே, கைங்கரியம் புரிய வேண்டுமே என்ற எல்லா ஆசையும் இந்த ஆத்மாவுக்கு இருந்த பொழுதிலும் நடுவிலே ஓர் உடம்பிலிட்டு, ஒரு பெரிய ஜெயில போட்ட மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கான் இந்த ஜீவாத்மா. இந்த உடலை விட்டு பிரிந்து போனால்தானே, அதற்கு பிறகுதானே இவன் கைங்கரியம் செய்யலாம், அவன் அதை அனுபவிக்கலாம். நன்னியும் நன்னையிலே, உன்னுடைய பொருள் ஆயிட்டேன், உன்கிட்டையும் வந்துட்டேன், ஆனாலும் நன்னையிலே உன்கிட்ட வந்த மாதிரி இல்லை, ஏன்னா நடுவிலே ஓர் உடம்பிலிட்டு, இந்த உடம்புல என்ன வச்சிருக்கே அப்படின்ற. நன்னியும் நன்னையிலே நடுவே ஓர் உடம்பிலிட்டு என்கிறபடி அனுபவ விரோதியான இடையீடான சரீரம் நடுவே கிடக்கும் 4 நாள்களையும், இந்த 4 நாள்கள்ன்றது நம்ம ஆயுசு, இந்த உடம்புல எத்தனை நாள் இருக்கோமோ அதெல்லாம் சொல்றது. இந்த உடம்பு தான் நடுவிலே நிற்கிறது இந்த கைங்கரியத்தை ஆற்றுவதற்கு. ஏன்னா நீங்க கேட்கலாம், ஏன் இப்ப நம்ம கைங்கரியம் பண்றது இல்லையா அப்படின்னா, அந்த இடையறாத ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி செய்கிற அந்த கைங்கரியத்துக்கு இந்த உடல் தடை முடியாது. நம்ம நினைச்சிட்டு போய் நீ நல்லா திருமஞ்சனம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், பிரசாதம் பண்ணலாம், காலையில் எழுந்தவுடனே ஒரே தலைவலி காய்ச்சல் எப்படி பண்ணுவீங்க? அது இந்த உடம்பால் வரக்கூடிய கஷ்டம். ஆனால் இந்த உடம்பை நீத்து நம்ம ஸ்ரீவைகுண்டம் போய்விட்டால் அங்க இடையறாத கைங்கரியம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்ங்கிறது அங்க போனாதான் பலிக்கும். நான் நாள் கடலை கழுவினே, இந்த நடுவில் இருக்க நாள் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் ஆயிடுச்சு, திருமந்திர உபதேசம் ஆயிடுச்சு, கைங்கரிய பிரார்த்தனையும் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா இந்த நடுவில் இருக்க நாள், இந்த உடலை கழித்து விட்டு நாம் வைகுண்டம் செல்லும் நாள் ஒரு கடலை போல இருக்கிறதாம். இந்த கடலை கழுவினே, இது எப்படியாச்சும் நம்ம கழிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. உடல் தொடர்பு விலகாததால் ஜீவன் கைங்கரியம் ஆற்ற முடியாமலும் எம்பெருமான் அதை அனுபவிக்காமலும் இருக்கிறான். இந்த உடல்ல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டம். ஆகையால திருமந்திர உபதேசம் பெற்ற இந்த ஜீவனானது திருமணமான ஒரு பெண், திருமணமான பெண் அந்த முதல் 4 நாட்கள் கணவனுடனே இருந்தும் இவளும் அனுபவிக்க முடியவில்லை, அவனும் இவளை அனுபவிக்க முடியவில்லை. ஏன்னா சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கப்படி. இங்க பாத்தீங்கன்னாக்கா, இங்க திருமந்திர உபதேசம் ஆன பிறகு இந்த ஜீவாத்மாவை அந்த பரமபுருடன் வரித்து கொண்டான். அவன் சொத்து ஆயாச்சு. ஆனாலும் இவன் கைங்கரியம் மாற்ற முடியவில்லை, அவன் கைங்கரியத்தை பெற முடியவில்லை. ஏன்னா நடுவிலே ஓர் உடம்பிலிட்டு, இந்த பிராகிருதமான உடம்பு இங்கே நடுவிலே ஒரு சுவராக நிற்கிறது.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறான். ஜென்ம பூமி விட்டு அகன்று பிறந்த தாய் வீட்டை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போகிறான். புதிதாக மணமான பெண் என்னன்னா, பிறந்த அகத்தையும் அங்கே தனக்கு விருப்பமானவற்றையும் விட்டுவிட்டு புக்ககத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இங்கே இருந்த தன்னுடைய சொந்தக்காரு, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் விட்டுட்டு அவன் வந்து வேற ஊருக்கு போய் கணவனோடு வாழ்வதற்கு புக்ககத்திற்கு புறப்படுகிறாள். இங்கே என்ன ஆகுது? திருவெட்டெழுத்து படுத்த ஜீவன் என்னன்னா, முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் பூசலும் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை அப்படின்ட்டு இதெல்லாம் விட்டுட்டு போகிறான். இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா போகங்கள், இங்கே இருக்கக்கூடிய போகம். இந்த இத்தனை நாள் இந்த இந்த ஜீவனுக்கு வந்து, இந்த உடலுறு கொண்ட ஜீவனுக்கு வந்து போகஸ்தானமாக இருந்தது எது? இந்த பூலோகம். இந்த பூலோகத்தில் இதெல்லாம் உருவகப்பட்டது. முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் பூசலும் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும், இதெல்லாம் அவளுக்கு இங்கே போக பொருளாக இருந்தது. இங்கே என்னெல்லாம் அனுபவிச்சாலோ, கண்ணில் என்ன அனுபவிச்சாலோ, காதால் எல்லாம், இந்த ஐம்புலன்களாக எதெல்லாம் இந்த ஜீவாத்மா அனுபவித்ததோ அதெல்லாம் தான் இங்கே உருவகப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டது. என்றபடி விடுதற்கு அரியதாகவும் தன் பிறந்த இடமான இப்பூவுலகத்தை முன்பு மிகவும் விரும்பத்தக்கதாக இருந்த பொருள்களை விட்டு நீங்கி, இப்போதானே அவனுக்கு ஞானம் வந்திருக்கு. இதுதான் அவன் பிறந்த ஜென்மம்னு சொல்கிறாங்க இல்லையா? முன்பு பிறந்தலேன், பிறந்த பின்பு உன்னை மறந்தலேன்ட்டு எப்போ வந்து ஆச்சார சம்பந்தத்தால் இந்த உறவு ஏற்பட்டதோ அதற்கு முன்னால் எத்தனையோ பிறவிகளில் அவன் இந்த பூமியில் தான் இருந்தான். இங்கே இருந்த போது அவன் எவ்வளோ அனுபவிச்சான். இப்போ வந்து இந்த உடம்பு முடிந்த உடனே அவன் வந்து ஸ்ரீவைகுண்டம் போகிறான். ஆகையால இத்தனை நாள் இவனுக்கு இனிமையாக விருப்பமாக இருந்த பொருளை அத்தனையும் விட்டு விட்டு இவன் வைகுண்டம் செல்ல போகிறான். இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கனாக்கா, இந்த கல்யாணமான பெண்ணு தன் உறவினர்களையும் நட்பையும் தன்னுடைய வீட்டையும் தனக்கு விருப்பமான பொருள்களையும் விட்டு விட்டு கணவன் வீடு செல்லுவதை போல இந்த ஜென்ம பூமி, இத்தனை நாளாக பல ஜென்மங்களாக வந்திருந்த இந்த பூமியை விட்டு இந்த ஜீவாத்மா ஸ்ரீ வைகுண்டத்திற்கு செல்ல போகிறது. ஜென்ம பூமியை விட்டகன்று அது இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. அன்று நான் பிறந்திலேன், நான் முன்னால் பிறக்கவே இல்லை என்னும்படி கிடந்த தனக்கு ஆச்சாரனின் திருமந்திரத்தினால் உண்டாக்க பிறவை பெற்றது இங்கே ஆகையாலே இது பிறந்த வீடுன்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் கொடுக்குறான், இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, எப்போ வந்து இந்த தேக ஆத்மா வேற வேறன்னு தெரியலையோ, ஆத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டதுன்னு தெரியலையோ, இந்த ஆத்மாவையும் எம்பெருமானும் சேர்த்து வைப்பது ஆச்சாரன்னு தெரியலையோ, அது வரைக்கும் நாம் பிறந்ததாகவே கணக்கில்லை. நாம் எத்தனையோ லட்சம் முறை பிறந்திருக்கலாம். ஆனால் எந்த பிறவியில் இந்த ஞானம் ஏற்படுகிறதோ அதுதான் நாம் பிறந்ததாக கணக்கு. அது எங்க ஏற்படுது? இந்த பூமியில் தான் ஏற்படுது. ஆகையாலே இதையே பிறந்த வீடுன்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அப்படி அந்த ஞானம் பிறந்த வீடாகிய இந்த பூ உலகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு செல்ல போகிறான் இந்த ஜீவாத்மா. முற்றிலும் பைங்கிளியும் என்கிற பாசுரத்தின்படி பகவானை அனுபவிக்கும் ஆசையால் முன்பு விரும்பிய பூ உலகையும் அனுபவத்திற்குரிய பொருள்களையும் விட்டு நீங்கி புறப்படுகிறான். அங்கே போகணும், அவனை பார்க்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த மாபெரும் ஆசையாலே இத்தனை நாள் தனக்கு இனிமையாக இருந்த அத்தனையும் விட்டு விட்டு செல்வதற்கு தயாராகி விடுகிறான் இந்த ஜீவாத்மா. இந்த கல்யாணம் பொண்ணு அப்படித்தானே, இந்த கணவனோட போய் வாழ போகிறேன், நான் மாமியார் வீட்டில் வாழ போகிறேன், எனக்கு ஒரு புது வாழ்வு காத்துட்ருக்குங்கிற அந்த ஏற்பாடில், அந்த எதிர்பார்ப்பில் தான் அவன் இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போகிறான். அதே மாதிரி இந்த ஜீவனும் எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்கிற ஆசையாலே இத்தனை பிறவிகளாக லட்சோப லட்சம் பிறவியாக தான் அனுபவித்த இந்த பூவுலக வாழ்க்கையை விட்டு விட்டு அவன் செல்வதற்கு தயாராகி விடுகிறான். அடுத்தது சூழ் விசும் விற்படியே. இதுல பொண்ணு என்ன, ஆத்மா என்ன? புதிதாக மணமான பெண் நாயகன் முன்னே செல்ல அவள் பின்னே சென்று புக்ககத்தின் எல்லை அடைந்த பின் உறவினர்களால் வரவேற்று நீராட்டப்படுகிறாள். இதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் அழகா இருந்தது. பல சாங்கியங்கள் இருந்தது. மஞ்சள் நீராட்டுவாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டு இருந்தது. இப்பெல்லாம் இருப்பேன்னு தெரியல. அந்த மாதிரி புறப்படுறான். கணவன் முன்னால போறான், மனைவி பின்னாலேயே போறான். ஒன்னா நடந்தே போவாங்க, இல்லை மாட்டு வண்டி பிச்சுட்டு எப்படியோ போவாங்க. அதே மாதிரி இங்கே எம்பெருமான் வந்து இந்த முக்தாத்மாவை, இந்த உடலில் இருந்து விடுபட்ட ஜீவனை
இந்த உலக வாழ்க்கை நீத்த அந்த ஜீவனை தானே அழைத்து கொண்டு செல்கிறான். அது எப்படின்னா, திருவெட்டெழுத்து உபதேசம் பெற்ற ஜீவனுக்கு என்ன ஏற்படுகிறதுனா, சூழ் விசும்பு என்று வர்ணிக்கப்பட்ட அர்ச்சராதி மார்க்கத்தில் சென்று அங்கே வழியில் உள்ளவர்கள் சிறப்பாக உபசரிக்க. இது ரொம்ப அழகான பாசுரம். நம்ம 4வது பிரகரணத்தில் இது ரொம்ப விவரமாக நம்ம பார்ப்போம். சூழ் விசும் பனிமுகில் தூரியம் முழங்கின இந்த பாசுரத்தில் இந்த முக்தாத்மா பயணிக்கும் அந்த அர்ச்சராதி கத்தியும் போகிற வழியில் இவன் என்னென்ன அனுபவத்தை பெறுகிறான் என்பதும் ரொம்ப விரிவாக இருக்கும். அதுதான் இப்போ அங்கு அவனோடு உடன் சென்று அவன் தான் கூட்டிட்டு போகிறான். இப்போது சாதாரணமாக ஒருத்தர் மரணம் அடைந்தாலே, சப்போஸிங் அவர் பாவமே செய்தவருங்கிறத ராமானுஜர் எப்படி விவரிக்கிறான்னா, செய்யுங்கிறது ஒன்றையும் செய்கிறது இல்லை, செய்ய வேண்டான்னு சொல்கிறது அத்தனையும் செய்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் பாவிகள் அப்படிங்கிற கணக்கில் போவாங்களாம். அவங்கள கூட்டிகிட்டு போகிறது யார்? அவங்க நேச்சுரலாக நரகத்துக்கு போவாங்க. அவங்கள யமதூதர்கள் கூட்டிக் கொண்டு போவார்கள். இந்த மற்றபடி தூமாதி கதியிலோ சம்சார கதியிலோ போக வேண்டியவர்களை எம்பெருமான் தன்னுடைய விஷ்ணுலோகத்தில் உள்ள ஆட்களை அனுப்பி கூட்டி செல்லலாம், அந்தந்த வழியிலே செலுத்தலாம். ஆனால் இந்த அர்ச்சராதிலே செல்லக்கூடிய இந்த ஜீவனை தானே அழைத்து செல்கிறான். யார் கையிலையும் காட்டி கொடுக்கறதே இல்லை. எப்படி கல்யாணமான பெண்ணை அந்த கணவனே கைப்பிடித்து அழைத்து செல்வானோ, அதே போல அர்ச்சராதில் அவனே அழைத்து செல்கிறான். அங்கவனோடு உடன் சென்று, அவனோடு தான் போகிறது என்றபடி பரமாத்மாவுடன் சென்று கொண்டு செல்கிறேன். வராக சரம ஸ்லோகம். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்ட்டு நான் கூட்டிட்டு போவேன். அவன் கடைசி காலத்தில் அவன் நினைப்பு இல்லாமல் போனாலும் போகட்டும், நான் நினைக்குவேன். நான் நினச்சிட்டு நான் அவனை அழைத்து செல்வேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக தன்னுடைய அத்தவாளத்திலே தன்னுடைய உத்தரியத்தால் மூடி அந்த ஜீவாத்மாவை அழைத்து கொண்டு செல்கிறான் அப்படின்ட்டு நான் அழைத்து செல்கிறேன் அப்படின்ட்டு வராக பெருமாள் சொன்ன மாதிரி எம்பெருமானை கொட்டி செல்கிறான். அப்புறம் குளிர குடைந்து நீராடி என்கிறபடி அமுத விரசை ஆற்றில் பூவிகள் பிறப்பிற்கு காரணமான சூக்ஷ்ம சரீரம் அழுக்கு நீங்கும்படி நீராடி மேலே செல்கிறான். சொன்ன இல்லையா அந்த விரஜா நதி. இப்போ இதுக்கு முன்னால் அந்த பக்தி உழவன்ல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா கழுவி வேறு களத்தில் போடுவதை போல அந்த அரிசியை கழுவுறது எதுக்குன்னா, அது மேலே இருக்க அந்த தவிடு போவதற்காக. அதே போல இந்த எம்பெருமான் கூட போகிற இந்த ஜீவன் போனாலும் கூட சூக்ஷ்ம சரீரம் அதோடையே இருக்கும், அந்த ஜீவாத்மாவோடையே இருக்கும். அது அந்த அமுத விரசை ஆற்றில் அந்த விரஜா அப்படிங்கிற நதியில மூழ்கி குளிக்கும் போது அந்த சூக்ஷ்ம சரீரம் அவனை விட்டு விலகிவிடும். அதற்கப்புறம் அவனுக்கு பிறவி ஏற்படுவதே இல்லை. பிறவி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது தான் அந்த சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா அதில் தான் எல்லாமே இருக்கும், அந்த மனப்பதிவுகள் அது இது எல்லாமே அதில் தான் இருக்கும். ஆகையால் அந்த சூக்ஷ்ம சரீரம் விட்டு ஒழிய வேண்டும். அதுக்கு விரஜா நதியில் நீராடுவது. அந்த சூக்ஷ்ம சரீரம் சிருஷ்டியின் துவக்கத்திலே நமக்கு எம்பெருமானால் தரப்பட்டது. அதை வச்சுட்டு தான் நம்ம லட்சம் பிறவிகள் லட்சம் உடல்களிலே புகுந்து வெளியில் வருது அப்படி பண்ணிட்டு இருப்போம். சூக்ஷ்ம சரீரம் ஒழியணும். அதை ஒழியணும்னு என்ன பண்ணணும்னா விரஜா ஆற்றில் குளிக்கணும். அதை குளிச்சுட்டு சூக்ஷ்ம சரீரம் கழிந்த பின்பு அவள் அந்த ஜீவாத்மா மேலே செல்கிறாள். அதுக்கப்புறம் என்னன்னா அதுனாக்கா வியன் துழாய் அஞ்சனத்தின் நீரு நாணப்பொடி பீதக்க வாடை பல்கலன் கொண்டு நோக்கியர் அலங்கரித்து, இதெல்லாமே அந்த சூழ் வீசும் பனிமுகில் அந்த 10ல் வரும். எப்படி இந்த முக்தாத்மாவை அந்த நித்தியசூரிகள் வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். இங்க புதிதாக மணமான பெண், அவளோட தானே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நீராடி முடிச்சுட்டா. இவ்வளவு ஊரின் எல்லையிலே அவளை எல்லாரும் சேர்ந்து நீராட்டினாங்க. நீராடி முடிந்த பின்பு என்னாச்சுன்னாக்க, பெண்ணை நாயகனின் பந்துக்களான பெண்கள் ஆடை அணிகலன்களால் அலங்கரிப்பார்கள். அவளை அழகா சிங்காரிச்சிருவாங்க. அதே மாதிரி இங்க விரஜால நீராடி சூக்ஷ்ம சரீரம் கழிய பெற்ற ஜீவனை நித்தியசூரிகளான பெண்கள் அலங்கரிப்பார்கள். வியந்துழாய் கற்பென்று சூடும் என்கிற தெய்வத்தன்மை வாய்ந்த திருத்துழாய் மாலை முதல்ல அவனுக்கு போட்டுருவாங்க அந்த முக்தாத்மாக்கு. அதுக்கப்புறம் புதிதாக மணமான பெண்ணுக்கு அவ்வளோதான், அவளை அழகா சிங்காரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த முக்த ஜீவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது, எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு பாருங்க. ஆறார் அயில் வேட்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து என்று அந்த முக்தாத்மாக்கு கண்ட மை வச்சு விடுவாங்களாம். அதாவது 500 1000 சொல்லி அந்த தேவ மாதர்கள் அந்த நித்தியசூரிகள் பெண்ணாகிய நித்தியசூரிகள் அங்கே வருவார்களாமா. மெய்த்திமிரும் நாணப்பொடி என்றுபடி நாணப்பொடி, இந்த ஸ்நானப்பொடி உடுத்து களைந்த நின் பீதக வாடை, எம்பெருமான் கொடுத்த அந்த ஆடை
அப்புறம் பல்கனும் யாமணிவோம் என்ற ஆபரணங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்படுகிறான் அந்த முக்த ஜீவாத்மா. இந்த விரஜால மூழ்கி எழுந்தவுடனே சூக்ஷ்ம சரீரம் கழிந்து விடுகிறது. அப்புறம் இந்த அமானவன் அப்படிங்கிற இந்த வித்யுத் புருஷன், மின்னல் புருஷன் தொட்ட உடனே இவனுக்கு திவ்ய மங்களமான உடம்பு கிடைத்து வருகிறது. அந்த உடம்புக்கு தான் இவங்க இந்த அலங்காரம் எல்லாம் செய்கிறார்கள். இவனை இப்படி அலங்கரிப்பவர் யார் எனில், இது இந்த கௌஷிதகி உபனிஷத்துலேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. யார் இந்த முக்த ஜீவனை அலங்கரிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த முக்தனை, இந்த முக்தி அடைந்து அவன் விரஜையாற்றில் அவனுடைய சூக்ஷ்ம சரீரத்தை தொலைத்து விட்டான். அவனுக்கு அமானவனுடைய ஸ்பரிசத்தால் திவ்ய மங்கள விக்கிரகம் கிடைத்து விட்டது. அவனை அலங்கரிக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தாக்கா, 100 தெய்வ பெண்கள் எதிர்கொள்கிறார்கள். தேவமாதர்கள் எதிர்கொள்கிறார்கள். 100 பெண்கள் மாலைகளை கையில் ஏந்தினவர்களாய், 100 பெண்கள் அஞ்சனத்தை கையில் ஏந்தியவர்களாய், 100 பெண்கள் வஸ்திரத்தை கையில் ஏந்தியவர்களாய், 100 பெண்கள் ஸ்ரீசூர்ணத்தை கையில் ஏந்தியவர்களாய், 100 பெண்கள் திரு ஆபரணங்களை கையில் ஏந்தியவர்களாய் என்று கௌஷிதகி உபனிஷத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வரவேற்பு அந்த முக்தாத்மாக்கு. ஏன்னா அது எதிர்பார்த்திருக்கிறது யாரு? சாட்சா ஸ்ரீமன் நாராயணன். அவன் எவ்வளோ ஆசையோட எவ்வளோ ஆர்வத்தோட இந்த ஆத்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தகுந்த வரவேற்பு வேண்டாமா? அதுக்காக இத்தனை பேரை போங்க போங்கன்னு விரட்டுறான். போங்க, போய் அவனை சிங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு எம்பெருமான் இவர்களை அனுப்புகிறான். இவர்கள் அவனை பிரம்ம அலங்காரத்தால் அலங்கரிக்கிறார்கள். அந்த எம்பெருமானுக்கு அனுபவத்துக்கு ஏற்றபடி இவனை அலங்கரிக்கிறார்கள் என்கிறபடி சர்வேஸ்வரன் அனுபவத்திற்கு இனிதாகும்படி அலங்கரிக்கிறார்கள். இவர் இந்த மாமணி மண்டபத்தில் இவன் வரும்போதே எம்பெருமான் நல்லா சூப்பரா இருக்கான், அழகா வந்துட்டான்னு சந்தோஷப்படணும். அவன் மனதிற்கு இனிமையாகும்படி இவர்கள் அவனை அலங்கரித்து விடுகிறார்கள். அடுத்து பல்லாண்டிசைத்து கவரி செய்ய மணமக்களிடம் அன்பு கொண்ட மாந்தர் தொக்கு பல்லாண்டிசைத்து கவரி செய்வர் ஏழையரே என்கிறபடி திரளாக நின்று. இப்போ கல்யாணம் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? நம்ம குலவிளக்கு ஒருத்தி வரப்போறா அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அதனால எல்லாம் ஊரே திரண்டுன்னு இருக்கும். ஐயோ, புதுசா கல்யாணம் ஒரு பொண்ணு வருதாமே, பார்க்கணும்னு வருவாங்க அப்படின்னு சொல்லி திரளாக நின்று நல்வார்த்தைகள் கூறி சாமரம் வீசி நிறைக்குடம் மங்கள தீபம் ஏற்றி அலங்கரிக்கப்பட்டவளாய் கொண்டாட்டத்தோடு வந்த பெண்ணை நாயகன் வீட்டிற்கு வரவேற்று உபசரிப்பார்கள். அந்த வீட்டு பெண்கள் எல்லாம், ஐயோ வாமா, நீ அந்த வலது கால் எடுத்து வச்சு வாமா, நீ வந்த வேலை நல்ல வேலையா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளுக்கு எல்லா விதமான சிசுரூஷை பண்ணி அவளை ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. இங்கே என்ன ஆகுதுனாக்கா, திருவெற்றெழுத்து உபதேசம் பெற்ற ஜீவனுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னாக்கா, நிதியும் நற்சுண்ணமும் நிறைக்குட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர். நிறைய குடம், அதாவது நிறைந்த நீர் குடத்தை எடுத்து வருவது ஒரு மங்கள வழக்கு இல்லையா? அது ஒரு மங்களமான ஒரு சைன், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சகுனம்னு சொல்லலாம். நிறை குடம் ஏந்தி வர நிறை குற. இப்போ நம்ம கூட யாருன்னா வரும்போது நிறை குடம், பூரண பொற்குடம் வைத்து புறணும் சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி நிறை குடம் ஏந்தி வந்தனர். தீபத்தை ஏழிக்கு வரிசையா நிற்கிறாங்க. நிறை குடம் ஏந்தி தீபங்கள் ஏந்தி அந்த தெய்வ மங்கையர் அப்படியே வரிசையா நிற்கிறாங்க. எப்படி? மதிமுக மடந்தையர், அவ்வளோ அழகு, அவங்கெல்லாம் அவ்வளோ அழகானவர்கள் வரிசையா நிற்கிறாங்க இந்த முக்தாத்மாவை வழி நடத்துவதற்காக. சதிரில மங்கையர் தாம் எதிர்கொள்ள, அந்த எல்லாம் வாமா வாமா உள்ளவான்னு கூப்பிடுறாங்க என்கிறபடி புதிய இளமையை எப்பொழுதுமே இயல்பாக உடைய தெய்வ பெண்கள் அங்க ஸ்ரீவைகுண்டத்தில் எப்பொழுதுமே எல்லாருக்குமே, எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் எப்பொழுதுமே 25 வயசு தான். 25 வயசு அந்த பிராயத்தை அவங்க தாண்டவே மாட்டார்கள். எப்பவுமே அப்படியே இருப்பார்கள். தெய்வ பெண்கள் எதிர்கொண்டு வரவேற்பார்கள். இந்த புதுசா கல்யாணமான பெண்ணை கணவன் வீட்டார் வரவேற்பது போல அங்க இந்த தெய்வ மாதர்கள் இந்த முக்தனை வரவேற்கிறார்கள். அப்புறம் வைகுந்தம் பொக்கிருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தா, புதிதாக மணமான பெண் அலங்காரத்தோடு கூடி மகிழ்ச்சியோடு வரவேற்கொட்ட பெண் நாயகன் வீட்டிற்குள் வருகிறாள். நல்லா சிங்காரிச்சாச்சு, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியாச்சு, நகை என்ன, பூ என்ன, பட்டு புடவை என்ன, எல்லாம் சென்ட் என்ன எல்லாம் போட்டு அவ அழகா வீட்டுக்குள்ள போறா. இங்க மன்னிய மாதவனோடு வைகுந்தம் பொக்கிருப்பார் என்கிறபடி திருமகள் கேள்வனுடன் பேரின்பத்திற்கு நிலைக்களமான வைகுண்டத்தை அடைந்து
அவனிடம் கூடி இருக்கிறான். இங்கே புருஷன் வீட்டுக்குள்ள பொண்ணு வந்துட்டா, அங்கே ஸ்ரீ வைகுண்ட மாமணி மண்டபத்துக்குள்ள இவன் முக்தாத்மா நுழைந்து விட்டான். அப்புறம் வாய் மடுத்து பெருங்கழிச்சி ஆக, இது அதுக்கப்புறம் விருந்து, கல்யாண விருந்து தானே ரொம்ப முக்கியம் இல்லையா? நாயகன் வீட்டிற்கு மணப்பெண் வந்தவுடன் உற்றார் உறவினர்கள் கூடி பெருமகிழ்ச்சியோடு நல்விருந்தை உண்பார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி பெரிய விருந்து நடக்கும்னு தெரியும். அங்க விருந்து என்ன அப்படின்னா, சாப்பிட்றதில்ல, அடியார்களோடு கூடி இருப்பது. அந்த நித்திய முக்தர்களோடு கூட, ஐயோ நீயா நீ என்ன அனுபவிச்ச அப்படி கூடி அந்த அடியார்களோடு கூடி இருப்பது தான் அந்த ஜீவாத்மாக்கு மிகப்பெரிய அனுபவம். அதை அங்கே அவன் பெறுகிறான். அடியார்கள் குழாங்களும் அவனும் இருக்கும் சேர்த்தியிலே பரமாத்மாவை பார்க்குறாங்க, பிராட்டிமாரை பார்க்குறாங்க, அனந்தரம் கருடன் விஸ்வக்சேனரை பார்க்குறாங்க, ஆழ்வார்களை பார்க்குறாங்க, ஆச்சாரியர்களை பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்த்து எனக்கு சந்தோஷம் தலைகால் தெரியல. அதுவே அவனுக்கு பெருங்கழிச்சியாக வாய்மடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே. அந்த அனுபவத்தை அனுபவிச்சு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிறது. அந்த அனுபவத்திற்கு தடையாக இத்தனை நாள் இருந்தது இந்த உடம்பு தான். இதை விட்டுட்டு போனதுனால அவன் அதை அனுபவிக்கிறான் என்று பெருங்கழிச்சியாக முழுவிடர செய்து அப்படியே ஆனந்தமா அனுபவிக்கிறான். இடையூறே இல்லாத மாதிரி போதுங்கிற அளவுக்கு அனுபவிக்கிறான் அந்த முக்த ஜீவன். வானவர் போகம் உண்டு. இந்த வானவர் போகம் உண்டு இந்த புதுசா கல்யாணம் பொண்ணுக்கு அப்ளை ஆகாது. அதுவும் அத்தோட அவளை நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, திருவெற்றெழுத்து உபதேசம் பெற்ற ஜீவனுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா, சுற்றெழில் வானவர் போகம் உண்பரே, கட்டெழில் வானவர் போகம் உண்பரே அப்படின்னா, நித்தியசூரிகள் அனுபவிக்கும் போகத்தை இவனும் அனுபவிக்கிறான். நித்தியசூரிகள் யாரு? அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் போன்ற அவர்கள் அனுபவிக்கும் எம்பெருமானுடைய அனுபவத்தை இவனும் பெறுகிறான். இவன் எல்லா குணங்களையும் அந்த பரமாத்மாவோடு அனுபவிக்கிறான் என்று தைத்தரிய உபனிஷத்தில் கூறப்பட்டது போல அனுபவிக்கிறான். பரமம் சாமியம் உபைத்தி, எம்பெருமானுடன் மிக அதிகமான சாமியத்தை, மிக அதிகமான நெருக்கத்தை அவன் பரமாத்மாவாகவே மாறிவிடுவதில்லை, மிக அதிகமான சாமியத்தை, ஒற்றுமையை இவன் அடைந்து விடுகிறான். அப்புறம் திரும்பி புதுசா கல்யாணம் பொண்ணுக்கு வராங்க. கோப்புடைய கோட்டுக்கட்டில் மீது ஏறி நாயகனுடன் கலவிக்காக புதுமணமகள் கட்டிலே ஏறுகிறாள். அது எல்லாம் நம்ம எல்லாமே பார்க்கறதான். புதுசா கல்யாணம் பெண் அது புதுசா வாங்கின கட்டில், மெத்தை, அலங்காரம் அதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்குது. அது மேல அவள் ஏறுகிறாள். இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, கோப்புடைய சீழை சிங்காசனம் என்றும் கோட்டுக்கால் கட்டில் என்றும் வர்ணிக்கப்படும் உபய விபூதியும் தொழிலாக வகுப்புண்டு எல்லா பொருள்களுக்கும் புகலிடமான தெய்வத்தன்மை பொருந்திய கட்டிலின் மேல். இங்க கட்டில்னு வர்ணிக்கப்படுகிறது என்னன்னாக்கா, அந்த நாகபரியங்கம் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே அமர்ந்திருக்கிறான் அல்லவா, அதுதான் இங்க கட்டில்னு சொல்றாங்க. அவனை இப்படி அறிந்தவன் தன் காலால் அவனுடைய கட்டிலில் ஏறுகிறான். இப்படி அறிந்தவன் இதுதான் இந்த பரமாத்மா யாரு, ஜீவாத்மா யாரு, அவனுக்கும் எனக்குமான சம்பந்தம் என்ன, அவன் சேஷி, நான் சேஷன், நான் அடிமை அறிந்த ஒருவன் அந்த நாகபரியங்கத்தின் மீது கால் வைத்து ஏறுகிறான். கால் மிதிச்சு ஏறும் பொழுது பரமபுருஷன் மேலிருந்து கையிலாக கொடுத்து அவனை எடுத்து தன் மடி மீது அமர்த்தி கொள்கிறான். அதுதான் அங்க நடக்கிறது. இப்படி அறிந்தவன் தனது காலால் அவனுடைய கட்டிலில் ஏறுகிறான் என்றபடி பாத பீடத்தில் அடியிட்டு ஏறுகிறான். அந்த பீடத்துல ஏறி அந்த நாகபரியங்கத்தில் ஏறி எம்பெருமானுடைய மடியில போய் அமர்ந்து கொள்கிறான். பரமாத்மா வெவ்வேறு சமயத்தில். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ இங்கே கல்யாண பொண்ணு கட்டில் போய் அமர்ந்தவுடனே கணவன் நோன்ல கைப்பிடிச்சு வாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அன்பா பேசுவாங்க, அணைத்துக் கொள்வார்கள், எல்லாமே நடக்கும். இங்கே என்ன ஆகுதுன்னாக்கா, இங்கேயும் பரமாத்மா அவனை தன் மடி மீது அமைத்து, இந்த முக்த ஜீவனின் மடி மீது அமர்த்தி அவனை தலை முகர்ந்து, மகனே வா, இத்தனை நாள் எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லி அவனை மார்போடு அணைத்து கொள்கிறான். அப்படி அணைத்த அந்த மார்பினுடைய பெருமையை சொல்றதுக்காக இங்க 3 விஷயங்களை 3 இடங்களை காமிச்சு கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னாக்கா, பரமாத்மா வெவ்வேறு சமயத்தில் பரதனை, அக்ரூரரை, அனுமனை ஆற தழுவியது இங்கே வர்ணிக்கப்படுகிறது. இவங்களெல்லாம் எப்படி கட்டி பிடிச்சானோ அதே மாதிரி இந்த முக்த ஜீவனை பரமாத்மா அணைத்துக் கொள்வான். அப்படின்னாக்கா, பரத அக்ரூர மாருதிகளை பரிஷ்வங்கித்த மணிமிகு மார்பு, அதுதான் எம்பெருமானுடைய மார்பு. பரதனையும் அக்ரூரனையும் அனுமனையும் பரிஷ்வங்கித்தெல்லாம் அணைத்துக் கொள்ளுதல், சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் பரதன்.
காகுத்தன் தலையால் முன்னால் விழுந்துள்ள அந்த பரதனை நன்கு எடுத்து தொடை மீது வைத்து மகிழ்ந்தவராய் நன்றாக தழுவினார். ராமாயணம் யுத்த காண்டம். பரதன் வந்த உடனே அவனையோ வாராயின்னு சொல்லி அப்படி ஆசையோடு எடுத்து தன் மடி மீது வைத்து உச்சி முகர்ந்து அவனை அணைத்து கொண்டார். அது பரதனை தழுவியது. அடுத்தது அக்ரூரர். அக்ரூரர் எங்க மதுராலேருந்து வராரு. கம்சன் அனுப்பிச்சு வைக்கிறான், போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு வான்ட்டு. அக்ரூருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. சந்தோஷம் ஏன்னா கண்ணனை பார்க்க போறோமே, வருத்தம் என்னன்னா ஐயோ இவர் கொண்டு போய் அந்த கம்சனோட ஒப்படைக்க போறோமே அப்படின்னு அந்த ரெண்டுமே இருக்கு அவருக்கு. அந்த ஃபீலிங்கோட தான் அவர் வராரு. அந்த கிருஷ்ணனும் துவஜம் வஜ்ரம் தாமரை என்னும் ரேகைகளுடைய தன் கைகளால் நன்றாக தொட்டு, இதெல்லாம் எம்பெருமானோட திருக்கைகளில் இருக்கக்கூட அடையாளங்கள். துவஜம் கொடி, வஜ்ரம் அந்த வஜ்ராயுதம், தாமரை போன்ற ரேகைகள், இதெல்லாம் அவன் கையில் உள்ள ரேகைகள். தமது கையால் நன்றாக தொட்டு இழுத்து அக்ரூரை தொட்டு இழுத்து மிகவும் கெட்டியாக அக்ரூரனை ஆலிங்கம் செய்து கொண்டார். அப்ப அக்ரூரன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த அழகான அந்த ரேகைகளுடைய கைகளால அவரை தொட்டு இழுத்து அவரை கட்டிப்பிடித்து கொண்டான். அப்புறம் 2 சரீரங்களை சீதை ராமன் காப்பாற்றி உதவிய மகாத்மாவான அந்த அனுமானுக்கு தடுக்காத சமயம் பார்த்து என்னால் கொடுக்கப்பட்ட இந்த ஆலிங்கனம் ஆனது எல்லா கொடைகளுக்கும் ஒப்பாக கடவுது அப்படின்னு ஸ்ரீராமனே சொல்றான். நல்ல சமயம் பார்த்து சீதையை தன்னோடு சேர்த்து வைத்த மகாத்மாவான அந்த அனுமானை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். இதுதான் சர்வஸ்வம் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வஸ்வம் தானம் அப்படின்னா முழுமையான சொத்து. இதுக்கு மேல ஒரு சொத்தே கிடையாது. சர்வஸ்வம், ஸ்வம்னா சொத்து, சர்வஸ்வம் எல்லா சொத்தும். இது பார்த்தாங்க எம்பெருமானுக்கு சர்வஸ்வம் எதுன்னா அவனுடைய திருமேனி. அவன் திருமேனியுடைய அணைப்பை கொடுத்தானாகில் தன்னுடைய எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டான் என்று கணக்கு. ஆச்சாரியனுக்கு சர்வஸ்வம் என்னன்னா அவருடைய ஞானம், அவருடைய கற்றுக்கொண்டது எல்லாமே அவருடைய சர்வஸ்வம். ஒரு ஜீவனுக்கு சர்வஸ்வம் அவனுடைய சொத்து என்னன்னா சேஷத்துவம். சேஷத்துவம் போனால் நம்ம ஏழை, சர்வஸ்வம் போச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். கைங்கரியத்தோடையே அந்த அடிமைத்தனத்தோடய இருக்கும்போது நமக்கு சர்வஸ்வம் இருக்குன்னு அர்த்தம். ஆச்சாரியர்களுக்கு அவருடைய ஞானமே சர்வஸ்வம், எம்பெருமானுக்கு அவனுடைய திருமேனியே சர்வஸ்வம். அந்த சர்வஸ்வத்தை அவன் தானமாக கொடுத்தான் இந்த 3 பேர்களுக்கு. யாருக்கு? பரதனுக்கும் அக்ரூரருக்கும் மாருதிக்கும் கொடுத்தான். அப்படிப்பட்ட மார்பிலே அணையப்பெறும் ஆத்மவஸ்து. அப்படி அவன் தன்னுடைய சர்வஸ்வத்தையும் தன்னுடைய சொத்தையே தானமாக பண்ணினானா அது யார் அணைத்த? பரதனை, அக்ரூரனை, மாருதியை அணைத்த அந்த மணிமிகு மார்பினுள் அணையப்பெறும் ஆத்மவஸ்து. அப்படிப்பட்ட மார்பிலே இந்த ஆத்மவஸ்துவை அவன் அணைத்துக் கொள்கிறான். குருமாமணியாய் அணையும் வஸ்துவுக்கு, குருமாமணியாய் அணியும் வஸ்துவுக்கு மணிமிகு மார்பு என்பதால் கௌஸ்துபமணி நிறம் பெறும்படியான அழகிய மார்பு என்று குறிப்பிடப்பட்டது. எம்பெருமானுக்கு இவன் ஸ்ரீமன் நாராயணன் இவனே பரமாத்மா என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது கௌஸ்துபமணி. அவன் அதை மார்பிலே அணைத்துக் கொண்டிருப்பான். அந்த கௌஸ்துபமணி தான் ஜீவாத்ம தத்துவம் என்றும் சொல்வதுண்டு. அந்த கௌஸ்துபமணி அவனுக்கு எவ்வளவு விருப்பமானதோ, எப்படி ஒரு பெரிய பிராபியமாக இருக்கிறதோ அதை போன்றதுதான் இந்த ஜீவாத்மாவும். ஆகையாலே என்ன சொல்றாங்க, அவன் எம்பெருமான் எத்தனையோ இந்த ஜீவாத்மாக்களையே கௌஸ்துபமணி போன்ற அது இப்படி உடலிலே அவஸ்தைப்படுகிறதே, பிரகிருதி சம்பந்தத்தோடு அவஸ்தைப்படுகிறதே என்று அந்த கௌஸ்துபமணிக்கு ஈக்குவலான அந்த ஜீவாத்மாவை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லப்ப. அது எனக்கு சேராதான்ட்டு அப்படிப்பட்ட கௌஸ்துபமணியை அணிந்திருப்பதால் அது மணிமிகு மார்பு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. கௌஸ்துபமணி நிறம்பெருமடியான அழகிய மார்பு. அந்த கௌஸ்துபமணிக்கு அழகு இவருடைய திருமார்பால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. குருமாமணிப்பூ என்று சிறப்பித்து சொல்லப்படுவதால் இறைத்தன்மைக்கு அடையாளமானது கௌஸ்துபம். இவனே பரமாத்மா அப்படின்னு காட்டி கொடுக்கிறது தான் இந்த கௌஸ்துபமணி போன்று இனியதாய் ஒளியுடையதாய் கொண்டு அணுகிற ஆத்மாவிற்கு. அதுக்கு ஈக்குவலாக அந்த கௌஸ்துபமணியை எப்படி விருப்பத்தோடு அவன் அணிந்து கொண்டிருக்கிறானோ அப்படி இந்த ஜீவாத்மாவை அவன் அணைத்து கொள்ளுகிறான். மணிவல்லி பேச்சு வந்தேறியது என்று இப்படி அந்த பரதனையும் அக்ரூரரையும் மாருதியும் பரிஷ்வங்கித்த
மணிமிகு மார்பில் அணியப்பெறும் ஆத்ம வஸ்துவிற்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அன்று அப்படின்னு கொண்டாடும். அந்த கௌஸ்துபமணிக்கு இணையாக அணைக்கப்படும் அந்த ஆத்ம வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அன்று. அதுதான் நம்ம கொஸ்டினே இங்கே தரேன். இந்த மணிவல்லி பேச்சு, பெண் பேச்சு வந்து ஆழ்வார்களுக்கு இயற்கையானதா வந்தேறியது தான் தான் கொஸ்டினே. அது வந்தேறியது அன்று இயல்பானதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய சூத்திரம். ஸோ அப்படி கொண்டாந்து முடிக்கிறாங்க. அப்படி அணைய பெறும் அந்த ஆத்ம வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அன்று அப்படின்னு முடிக்கிறாங்க. வன்பூ மணிவல்லி என்கிறபடியே வள்ளல் தன்மை உடையதாய் இனியதாய் தனக்குத்தானே ஆபரணமாம்படி அழகியதாய் கொள்கொம்பு பெறாவிடில் தலையெடுக்க மாட்டாமல் தரைப்பட்டுக்கும் கொடி போன்றவள் என்கிற பெண் தன்மையோடு கூடியதாய் வரும் பேச்சு வந்தேறி அன்று இயல்பாகவே வந்தது. ஸோ இங்கே ஜீவாத்மா பெண் தன்மை பெற்றது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னன்னா வள்ளல் தன்மை உடையதாய். இந்த வள்ளல் தன்மை என்னன்னாக்க இப்போ நம்ம அடுத்த சூத்திரத்தில் பார்ப்போம். பிராட்டிக்கே இணையாக இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. உடையதாய் இனியதாய், எம்பெருமானுக்கு இனியதாய், தனக்குத்தானே ஆபரணமாகும்படி. இந்த ஜீவாத்மாவுக்கு தனியாக வந்து நம்ம கிலோவாக நகையெல்லாம் போட்ட வேண்டியதே இல்லை. தன்னுடைய ஞானமே அதற்கு ஆபரணமாக இருக்கும். கொள்கொம்பு பெறாவிடில் தலையெடுக்க மாட்டாதாய். கொடி போல இருக்கிறதுனால நம்ம சொன்னோம் இல்லை, ஒரு கொடி வந்து படர்ந்து ஏறணும்னா அது கொள்கொம்புங்கிறது ஒன்று இருக்கணும். கொள்கொம்பு இல்லாத பட்சத்தில் அந்த கொடி வந்து தரைப்பட்டு கிடக்கும். அதே போல இந்த ஜீவாத்மாவாகி இந்த பெண் கொடி எம்பெருமானுடைய அந்த தயை இல்லாவிட்டால் அது நஷ்டப்பட்டு போகும். அப்படி தரைப்பட்டு கிடக்கும் கொடி போன்றவள் இந்த பெண் தன்மையோடு கூடியதால். இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கும் பொதுவானது, பெண்ணுக்கும் ஜீவாத்மாக்கும் பொதுவானது. அதுதான் இங்கே காமிச்சு கொடுக்குறாங்க. அதே தானே ஒரு பெண் வந்து எப்போதுமே ஒரு கொடியோடு தானே ஒப்பிடப்படுகிறார். அவளுக்கு கொள்கொம்பாக இருக்கக்கூடியது அவனுடைய கணவன். அவன் தான் அவளை ஆதரித்து கூட்டிட்டு போகணும். அதே போல் பெண் தன்மையோடு கூடியதாய் வரும் பேச்சு. ஸோ இது எல்லாமே ஒன்றாக இருக்கும்போது பெண் பேச்சு மட்டும் எப்படி வந்தேரியாக இருக்கும்? அது இயல்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீவாத்மா வந்து எல்லா விதத்திலுமே பெண் தன்மையோடு பெண் போல இருப்பதால் அவனுடைய அந்த அந்த யாத்திரையும் வந்து இந்த திருமண பெண் அந்த யாத்திரையோடு ஒத்து இருப்பதால் எல்லா விதத்திலுமே இந்த பெண்ணுக்கும் ஜீவாத்மாக்கும் ஒற்றுமை இருப்பதால் பெண் பேச்சு வந்து வந்தேறியது அன்று. ஆழ்வார்கள் ஆண்களாக இருந்த பொழுதிலும் அந்த உள்ளே இருக்கும் ஜீவாத்மா பெண் தன்மை பெற்றதே ஆகையாலே அவர்கள் பெண் பேச்சு பேசுவது இயற்கை, ஆத்மாவின் தன்மை. வந்தேறியது அல்ல, அவங்களா அதை ஏற்றுக்கிட்டு பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் பேச்சு என்று அமைந்திருக்க மணிவல்லி பேச்சுன்னு ஏன் சொல்லணும்? பெண் பேச்சு வந்தேறியதெல்லாம் சொல்லிட்டு போனால, அதை விட்டுட்டு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அல்ல அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, மணிமிகு மார்பில் மணியாய் அணையும் என்றதோடு ஒக்க மணிவல்லி என்ற சொற்கட்டளையால் வரும் சுவை உண்டாகையாலே மணிமிகு மார்பில் அணையப்பெறும். பார்த்தோம் இல்லையா? அவன் மணிமிகு மார்பில் அணைத்துக் கொள்வதாலே மணிவல்லி பேச்சு. அந்த மணிவல்லி மார்பிலே, அந்த மணிமிகு மார்பிலே கொடியை போல படரக்கூடிய ஆத்மவஸ்து என்கிறதால் மணிவல்லி பேச்சு என்று சொன்னார்கள். இதனால் பெண் தன்மை ஆத்மாவிற்கு இயல்பாகவே அமைந்தது. ஆகையாலே அதனை உள்ளபடி அறிந்த இவர்க்கு அந்த பெண் தன்மையால் வந்த பேச்சு இயல்பு என்று சொல்லிற்றாயிற்று. இதெல்லாம் ஆழ்வாருக்கு தலைகீழ் பாடம். அவருக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஆகையால் அவர் பெண் பேச்சு பேசுவது எப்படி வந்தேரியாக இருக்க முடியும்? அது இயல்பானதே அப்படிங்கிறது வந்து இந்த மிகப்பெரிய சூத்திரத்தால புட்டு வச்சுட்டாரு நம்ம நாயனார். இதுக்கு மேலே வந்து ஆத்மா பெண் இல்லைங்கிறது யாருமே ரெஃப்யூட்டே பண்ண முடியாது. ஆன்பாவா ஓகே அது பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி அது மணிவல்லி தான், அது பெண் பேச்சு பேசுவது. அது வந்து பெண்களுக்கு பள்ளமடைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்டாளை எடுத்துட்டாக்க பள்ளமடைக்காரி அப்படின்னுவாங்க. ஏன்னா ஆத்மாவும் பெண்ணு, அவளுடைய திருமேனியும் பெண். ஆகையால அவளுக்கு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அவள் எம்பெருமானுடைய அனுபவம், அவனை திட்டுறது, அவனோட ஊடல், அவனோட கலவி எல்லாமே அவளுக்கு ஜாஸ்தி. ஏன்னா வந்து பள்ளமடைக்காரி, இயல்பாகவே பெண். ஏன்னா இவர்கள் வந்து ஆண் உடம்பில் இருக்கிறதால மாறி மாறி வரும். ஆண் பேச்சு ஞானத்தில் தன் பேச்சு பேசுவார்கள், பிரேமத்தில் பெண் பேச்சு பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதான் ரொம்ப அழகான சூத்திரம். இதை நல்லா படித்து நம்ம அனுபவித்து யோசித்து பார்த்துக்கலாம். அதுதான் அடியேன் ராமானுஜதாசி. வேறு எதுவும் இதில் கேட்டுக்கணும்னா கேட்டுக்கலாம்.